கட்டப்பட்ட கழுதை, ஓசன்னா பவனி, ஏசுராஜா முன் செல்கிறார், அதான் கொண்டாட்டம் அந்த குருத்தோலை பவனி காலத்தில். அதாவது 40 நாள் உபவாசம் பண்ணுறோம்ட்டு முட்டை சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், எல்லாம் பொருத்தனை பண்ணி வாழ்வாங்க. அந்த பவனி போன அன்னைக்கே இவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும், அடுத்த வாரம் கறி எடுத்து சாப்பிடணும்டா அப்படின்ற அளவுக்கு நம்ம ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கா. ஆனால் இதில் நான் கட்டப்பட்ட கழுதையை பற்றி படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு. வீட்டில் பிள்ளைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கிறிஸ்தவ ஒழுங்குள்ள வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் கட்டவிழ்க்கப்படுவாங்க. கட்டவிழ்க்கப்படுறது என்னமோ பாவத்திலேருந்து கட்டவிழ்க்கப்படுறது இல்லை, கட்டுப்பாட்டில் இருக்கிற பிள்ளை தான் கர்த்தருடைய பிள்ளை ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட முடியும். கழுதையிலேருந்து தெரிஞ்ச கண்ட காரியத்தை சொல்கிறேன். காம்பவுண்டுக்குள்ளே இருந்த கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதை, கண் பார்வையில் இருந்த கழுதை, கண்ணோக்கமாக இருந்தது எஜமான் மூலமாக. அதனால தான் அன்னைக்கு ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டது. பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா, செல்ஃபோனில் அதிக நேரம் கொடுக்காம வேதத்தில் அதிக நேரம் கொடுக்குற பிள்ளைகளை மாறினாங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுவாங்கன்றதும் உண்மை.